வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிஃப்டியை அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் அப்டேட்டில் நம்ம பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துட்டு நமக்கு 24,200 ரேஞ்சஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வியூ பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, செல் ஆர்டர் ஃப்ளோவில் மார்க்கெட் இருக்குது. ஸோ செல் செட்டப் ட்ரேட் பண்ணுறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 30 minutes சார்ட் 4 ஹவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு மைனராக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. இப்போ அதுக்காக செல் பார்க்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். பையை நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புல் பேக்காக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட்டும் ஒரு புல் பேக் இங்கே போயிட்டு மூவ் ஆன் கொடுத்துட்டு ஃப்ளிப் பிளாக்கில் தான் என்ட்ரி எடுத்திருக்கு. இப்போ இந்த டிமாண்டை ஃபெயிலியராக ரீசனாக இருந்த சப்ளை அதிகமாக நான் ஃப்ளிப்பை மார்க் பண்ணுற காரணம், நிறைய பிளேசஸில் நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் என்ட்ரிஸ் தான் நிறைய ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த ஃப்ளிப்பை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்சல் ஆகுங்கிறத ஐடியா கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டிமாண்ட் ஜோனுக்கு மார்க்கெட் மூவ் ஆன் கொடுக்கல. இப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு எகெயின் சப்ளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. பட் இங்கே என்னென்னா, இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணலை, ரீசன்ட் லோவை ஃபெயில் பண்ணாமல் ஹோல்ட் டவுன் ஆகுது. இப்போ இங்கே நீங்கள் நல்லா இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்னும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன் டெலகிராமில். இந்த சேனல் பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, செல் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு சேனலுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த சேனல் பிரேக் ஆகும் போது இங்கே அப்சைட் மூமெண்டம் 25,800 வரைக்குமே மூவ் ஆன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல பார்த்துருந்தோம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் இங்கேருந்து கொடுத்துச்சு. பட் ஆனால் ட்ராப் ரீடெஸ்ட் எகெயின் அந்த சேனலோட எண்டில் ரீடெஸ்ட் ஆகி தான் ரிவர்சல் கொடுத்துருக்கு. இப்போ இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சேனலில் எகெயின் இந்த சேனலோட எண்டை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆன் ஆனது இந்த சேனலோட எண்டு கிட்ட ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த ப்ரீவியஸ் லோவும் ஹோல்ட் ஆகுது. அப்போது இந்த இடத்துல பார்த்தா இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த ப்ரீவியஸ் லோ ஹோல்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சேனலோட இந்த ரீடெஸ்ட்மெண்ட் அந்த எட்ஜ் கிட்ட புல் பேக் கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ஹை 25,200 பிரேக் பண்ணுற பட்சத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ பைக் ரிவர்சல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் செல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல பாருங்கள், கிளியராக லோ கிட்ட ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மார்க்கெட் பை சைட் புல் பேக் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் நெக்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ பாருங்கள், பிஓஎஸ் நடந்திருக்கு. நமக்கு டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மூவ் ஆன் கொடுத்துருக்கு. இப்போ நாளைக்கான ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 24,900 பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எகெயின் அடுத்த பை பிஓஎஸ் தான் க்ரியேட் ஆகும். இப்படி பையை ட்ரேட் பண்ணுற மாதிரியான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கும். இப்போ நீங்கள் செல்லை ட்ரேட் பண்ணணும், உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சிம்பிள், மார்க்கெட் இப்போ நியூவாக க்ரியேட் ஆன டிமாண்டை கிளியராக பிரேக் பண்ணணும். இந்த டிமாண்டை பிரேக் பண்ணி இப்படி சப்ளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ராப் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த 23,500 வரைக்குமே டார்கெட் பண்ணலாம். அதுக்கு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகி க்ளோஸ் வைக்கணும். மேலே சப்ளை ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா பை சைட் புல் பேக்குக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை எல்லா ஆங்கிள்ஸ்லேயுமே பார்த்துட்டோம். இந்த 2-3 வியூவுமே நான் ரீசெண்ட் அப்டேட்டில் கொடுத்துருந்தேன். இப்போ கிளியராக பைக்கு எங்கேருந்து புல் பேக் ஆகும், செல்லுக்கு எங்கேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் வியூ கிடச்சிச்சு. இதை பொறுத்து நீங்கள் பொசிஷன்ஸை பில்டு பண்ணுங்க. இப்போ உங்களுக்கோட ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு நீங்கள் 30 minutes பார்க்குறது தான் கரெக்டாக வரும். நீங்கள் பொசிஷனலாக 4 hours பார்க்குறீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸில் ரீசன்ட் ஹை 25,200க்கு மேலே க்ளோஸ் வச்சு மூவ் ஆன் கொடுக்கல தான் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனான பை கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரேடில் இப்போ இந்த புல் பேக்ஸ் பை சைடில் புல் பேக் ஆகுது. ஸோ பை சைடை ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னு பாருங்கள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு லோயர் டைம் ஃப்ரேமோட ஒரு சின்ன டிமாண்ட் ஜோனாவது ஃபெயிலியர் ஆகட்டும். அதுக்கப்புறம் சப்ளை செல்லுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியோட ஆர்டர் ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா செல்லில் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாகவே நம்ம
சொல்லியிருப்போம். ரீசன்ட் லோ அப்படிங்கிறது இந்த 55,600 ரேஞ்ச் இருக்குது. இப்போ இதுதான் நம்மளுக்கான ஸ்விங்காக இருந்துச்சு. அதுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பட் இங்கே ரெஸ்பெக்ட் ஆகி மூவ் ஆன் ஆகாமல் ட்ராப் ஆயிடுச்சு கீழே. இப்போ இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகும் போது ரீசனாக இருந்த இம்மீடியட் சப்ளை ஃப்ளிப் அங்கே தான் ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், எப்போவுமே இப்படி தான் ப்ரைஸோட ஃப்ளோ இருக்கும். இப்போ எகெயின் அனதர் செல் பிஓஎஸ் தான் மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ அதுக்கான சப்ளை அப்படிங்கிறது 55,350 ரேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கான ஸ்விங் ஹை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 56,150 அண்டு லோ வந்து 53,500. இப்போ நமக்கு இந்த சப்ளைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ராப் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லை எப்போ பைக்கு பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது தான் இந்த இடத்துல நம்ம ஃப்ளிப்பு பைக்கு பார்த்து நம்ம மூவ் ஆன் கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டே வியூ தான் இப்போ உங்களுக்கான ட்ரேட் ரேஞ்சும் கிடச்சிருக்கு, ஸ்விங்கும் கிடச்சிருக்கு. பேங்க் நிஃப்டியில் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. அந்த செல் ஆர்டர் ஃப்ளோவை கிளியராக கொடுத்துருக்கு. நிஃப்டியில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த புல் பேக்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் ப்ரொடெக்டிவாக ஹோல்ட் ஆன் ஆகி சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அப்கமிங் டேஸில் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணுன்னாலும் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு ஆப்ஷன்ஸில் பொசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஹெட்ஜிங்கோடு எடுங்க. பேங்க் நிஃப்டியும் சேம் வியூ. பேங்க் நிஃப்டி சிம்பிளாக ஒரே ஒரு செல் பிஓஎஸ் ஃபார்ம் ஆகி கிளியராக இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு வியூவுமே உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கும் போது ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.